முதியவர்களுக்கு வந்து அக்குபங்க்சர் பாதுகாப்பானதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் முதியவர்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பானது அக்குபங்க்சர். ஏன்னா எல்லாரும் வந்து மெடிசன்ஸ் வந்து எடுத்துப்பாங்க, சரி மைல்டாக கொடுப்பாங்க, இவங்க வயசானவங்க அதனால் மைல்டாக மெடிசன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் அதையும் தாண்டி அவங்களுக்கு சரியாகலைன்ற பட்சத்தில் கண்டிப்பாக அக்குபங்க்சர் பண்ணும்பொழுது அது அவங்களுக்கு வந்து எந்த சைடு எஃபெக்ட்டுமே க்ரியேட் பண்ணாது. அதுவும் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷ்னல் அக்குபஞ்சரிஸ்ட்டுக்கு தெரியும், ஒரு முதியவர்கள் பார்த்திங்கன்னா அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு முடியும். இப்போ ரொம்ப வயசானவங்க ரொம்ப வந்து ஃபேட்டிக்காக இருக்காங்க, ரொம்ப வீக், அவங்களால வந்துட்டு கொஞ்சம் உணவு தான் சாப்பிட்றாங்க, ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ஸை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணோம். அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்ட்ராங் ஸ்டிமுலேஷன் ஆக்சுவலி கொடுக்கக்கூடாது. அதுவும் ஒரு டிசீஸை பொறுத்து அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நீடில்ஸையும் வந்து நம்ம வந்துட்டு பார்த்து பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரே ஒரு இம்மி அளவு கூட அவங்களுக்கு வந்துட்டு சைடு எஃபெக்ட்ஸோ இல்லாட்டி பாதகமோ ஆகாது. ஆனால் நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒரு பேட்டன் ட்ரக் மாதிரி ஒரு எல்லா வயசானவங்களுக்குமே சரி நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாயிண்ட்ஸ் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக அது தப்பு. அதனால் எந்தெந்த வயதினருக்கு கண்டிப்பாக நம்ம பாயிண்ட்ஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியும், நம்ம படிச்சிருப்போம், நம்ம மாஸ்டர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது 86, 87, 88 வயசில் கூட ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் நாங்கள். ஸோ அவங்க ஆரோக்கியமாக தான் இருக்காங்க. ப்ராஸ்டேட் கிளாண்ட்லாம் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 86 இயர்ஸ் ஒரு மேல் பேஷண்ட், அவருக்கு வந்து ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட். ஸோ அவர் வந்து யூரின் வந்து நைட்டு 10 முறை எழுந்து போவார், 86 வயசு அவருக்கு. ஸோ அவருக்கு வந்து அவர் வந்து நிறைய மெடிசன் ட்ரை பண்ணிவிட்டு அவரால் முடியாமல் அவர் வந்துட்டு அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்பொழுது அவருக்கு அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீக்குவென்சி வந்து 8 முறைன்றது 6 முறை 4 முறை வந்து ஒரே ஒரு முறை, அதுக்கப்புறம் ஒரு முறை கூட இல்லை. ஸோ இது எப்படி நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக அக்குபங்க்சர் தான் நடத்தியது. அதுவும் நான் சொல்கிறேன் 86 இயர்ஸ். ஸோ இந்த வயசில் வந்து கரெக்டான ஒரு ஃபார்மேட்டில் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக தீங்கே கிடையாது. அதே மாதிரி அதிகமாக வந்துட்டு வயதானவர்களுக்கு தான் நிறையா பிரச்சனைகள் வரும், அவங்களுக்கு கண் பார்வை மங்கி வரும். ஸோ அதுக்குமே நம்ம வந்துட்டு அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். நிறைய பேருக்கு வந்துட்டு பேக் பெயின் வரும், அதுக்கும் அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், எந்த பாதகமும் வராது. அதே மாதிரி முட்டி வலி நிறைய பேர் வருவாங்க, முட்டி வலிக்கும் கண்டிப்பாக முடியும். அதே மாதிரி யூரின் இன்கான்டினன்ஸ், யூரின் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவசரமாக போயிடுவாங்க. ஸோ அதுக்குமே வந்துட்டு அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இதில் வந்து வயசு பார்த்திங்கன்னா 65 இருக்கும், 75 இருக்கும். ஸோ அவங்களுக்கு முக்கியமாக தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க முதியவர்கள். அப்போது அந்த தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படும் போது நம்ம வந்து எவ்வளோ மெடிசன் எடுத்தாலும் அதில் வந்துட்டு தீர்வு இருக்காது, தூக்கமே வராது. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கினேன், அதுக்கப்புறமா நான் தூங்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட்டில் தூக்கத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு ஆரோக்கியமான உறக்கம், சவுண்ட் ஸ்லீப் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். காலையில் எந்திரிக்கும் போது ஒரு ஃப்ரெஷ்னஸாக தான் எந்திரிப்பாங்க. ஏன்னா இது வந்துட்டு மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, சைடு எஃபெக்ட் கிடையாது. ஸோ இந்த இயற்கையான முறையில் நம்ம பண்ணுற இந்த ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான முறையில் தான் இருக்கும். அதனால் முதியவர்கள் வந்து பயப்பட வேண்டாம், வயசாகிடுச்சு அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நான் சொல்கிறேன் 90 இயர்ஸ்க்கு கூட ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் ஒரு வலிக்காக. ஸோ அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நீடில்ஸை யூஸ் பண்ணணும், அதுதான் முக்கியம். எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடாது, அவங்களால தாங்க முடியாது, அதுதான் ரீசன். ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து பண்ணும்போது கண்டிப்பாக வயதானவர்கள் 100% ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் முதியவர்கள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு எதுவும் தேவை அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்.